திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டி காலை முதலே தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் இருக்கிறார். பக்ருதீன் வணக்கம். ஜல்லிக்கட்டு போட்டியொட்டி அங்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பான முழு விவரங்கள். அதாவது திருச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி திருவெரும்பூர் அருகே உள்ள பெரியசூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் இன்று தை 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் அன்று இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதே போன்று சூரியூர் ஸ்ரீ நற்கடல் குடி கருப்பண்ணசாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 ஜல்லிக்கட்டு காளைகள் வருகை தந்தது. குறிப்பாக 500 மாடுபிடி வீரர்கள் தற்போது அந்த ஜல்லிக்கட்டு காளைக்காக களம் கண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு சுற்றுக்கும் 50 வீரர்கள் என அவர்கள் கணக்கிடப்பட்டு தற்போது அந்த போட்டியானது சரியாக 8 மணிக்கு துவங்கியது. இந்த போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் அருள் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடை பொறுத்தவரை அதாவது திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் சார்பில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு போட்டி என்றாலே பரிசு பொருட்கள் அதிகமாக இருக்கும். அதே போன்றுதான் இந்த திருச்சி சூரியர் ஜல்லிக்கட்டில் அதிக அளவு பரிசு பொருட்கள் கூர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக மிக்சி, கிரைண்டர், சைக்கிள், கட்டில், பீரோ, தங்க காசு, வெள்ளிக்காசு, ரொக்கம் என ஏராளமான பரிசுகள் கூர்ந்திருக்கிறது. இதில் முதல் மாடுபிடி வீரருக்கு அதே போன்று சிறந்த காளைகளுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் தங்க காசு உள்ளிட்டவர்களை வழங்க இருக்கிறார்கள். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் தற்போது இந்த பகுதியில் அதிக அளவு தற்போது வருகை தந்திருக்க காட்சியை பார்க்கிறோம். மேலும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஏற்கனவே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக ஜல்லிக்கட்டு காளைகளை அந்த மருத்துவ குழு நிபுணர்கள், அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ குழு நிபுணர்கள் இந்த மாட்டை பரிசோதனை செய்து உரிய ஏற்பாட்டுடன் தற்போது அனுப்பி வைக்கின்றார்கள். அதே போன்று எந்த அளவிலும் இல்லாமல் இந்த அளவுக்கு அதிகமான அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த வாடிவாசலில் இருந்து ஜல்லிக்கட்டு காளைகள் சீறி பாய்ந்து அந்த கலெக்ஷன் பாயிண்ட் வழியாக செல்வதற்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள், பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அந்த பணிகள் என்பது கடந்த ஒரு வாரமாக சென்றது. நிலையில் இந்த திட்டமிட்ட காலை 8 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது துவங்கியிருக்காலும் தற்போது பல்வேறு பகுதி, அதாவது திருச்சி மட்டுமல்ல புதுக்கோட்டை அதே போன்று உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து தற்போது பொதுமக்கள் அதிக அளவு தற்போது சூரியர் கிராமத்துக்கு வருகை தரும் காட்சியை பார்க்கிறோம். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. சொல்லுமா. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.